விஜய் வந்து காவேரி தேடி வராரு வீட்டுக்கு வந்தோடனே வந்து காவேரி வந்து அவங்க அக்கா சொன்ன எல்லா உண்மையும் கேட்டால் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. உடனே விஜய் வந்தோடனே காவேரி தேடி வராரு. விஜயை பார்த்துட்டு காவேரி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. வந்துட்டிங்களா அப்படின்றாங்க. நான் வந்துட்டேன் காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, என்ன காவேரி ரொம்ப பயந்துட்டியா நைட் நான் வரலன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை எனக்கு தெரியும் நீ ரொம்ப பயந்து தானே போனேன். இல்லைங்க என் அக்கா கூட இருந்தா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படின்னோடனே, வெண்ணிலா பரவாயில்ல, அவளுக்கு பாவம் நைட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் அங்கே தங்க வேண்டியதாக போயிடுச்சு. அட்டெண்டர் யாரோ ஒருத்தர் இருக்கணும்னு சொன்னாங்க காவேரி. அதனால தான் நாங்கள் தங்க வேண்டியதாகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, உனக்கு நான் நைட்லாம் ஃபோன் பண்ணேன் காவேரி, உன் ஃபோன் ரிங் ஆச்சு, ஆனால் நீ எடுக்கலை அப்படின்னு. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாங்க, நம்மளுக்கு ஏன் ஃபோனே வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று நான் காலைல உங்ககிட்ட பேசினேன்ல அப்படின்னு. பேசுனீங்களா? ஆமாம், நீ கூட ஊன்னு சொன்ன, சரியாகவே பேசலை. நீ சரியாக பேசாதெல்லாம் நீ ஃபுல் டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா. நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா அங்கே டவரே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்படிங்களாங்க அப்படின்றாங்க. ஆமாம், என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சாரிங்க அப்படின்றாங்க, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதால என்னை நீங்கள் கண்டுக்கலன்னு நினச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேற்றுலேருந்து எங்ககிட்ட சரியாகவே பேசலை, அதாங்க ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க. நான் தான் வந்துட்டேன்ல காவேரி, நேற்று நைட்டு கூட ஞாபகமாகவே இருந்தது எனக்கு, என்னால் அங்கே இருக்கவே முடியல அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் சாப்பிட்டு கூட மாட்டேங்க, நீ சாப்பிட்டியா முதல்ல அதை சொல்லு. நானும் நல்லா தாங்க சாப்பிட்டேன், நீங்கள் தான் சரியாக சாப்பிடாம ரொம்ப வாடி போயிருக்கீங்க, முகெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சி விடுறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, நீ இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு தெரியலடி, அங்கே போகணுன்னு உன் ஞாபகம் அதிகமாக வந்துடுச்சுடி, என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே கட்டிக்கிறாங்க விஜயும் கட்டிக்கிறாரு. உடனே வந்து சாரிங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, என்ன நீ அப்போலேருந்து அதே சொல்லிட்டு இருக்க, என்ன தான் நினச்சேன். இல்லைங்க, நீங்கள் உன்னை விட்டுட்டு இல்லை, நீங்கள் வெண்ணிலா வந்தோடனே என்னை கண்டுக்கல, அதனால் என்னை விட்டுட்டு நீங்கள் வெண்ணிலா கூட போயிடுவீங்கன்னு நினச்சேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னை கண்டுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கை 2 பேரோட வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சேங்க அப்படின்னோடனே, அடிப்பாவி இப்படி எப்படி யோசிக்கலாம் நீ காவேரி, நான் அப்படிலாம் பண்ணுவேனா காவேரி, நீ என் பொண்டாட்டிடி, நான் எப்படி அப்படி நினைப்பேன். எனக்கு இப்போ புரியுதுங்க, இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் அந்த பயம் வந்துடுச்சுங்க. எனக்கு தெரியும் காவேரி எதனால் உனக்கு அந்த பயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையெடுத்து அவரோட தலையில் வைக்கிறாரு. ஏன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் உயிர் இருக்க வரைக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி, நீ தாண்டி என் உலகம், நீ தாண்டி என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. கையெடுத்துறாங்க. அவர் ஏங்க இப்படி பண்ணுறீங்க, வேறு என்னடி பண்ணுறது, நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நான் என்ன செய்கிறது, நீயே சொல்லு. இப்போ சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்னை தயவு செய்து இந்த மாதிரிலாம் சந்தேகப்படாத காவேரி, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் வேணும்னு சந்தேகப்படலைங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்ம 2 பேரும் இப்படி பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக பேசிக்கணும், சரியா? நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காரு. ஆமாடி, என் மேலே தான் தப்பு, நான் உங்ககிட்ட பேசியிருக்கணும்ல, நான் உங்ககிட்ட பேசாமல் போடுறது தான் தப்பு. சரி காவேரி, நான் உனக்குலாம் லெட்டர் எழுதி வச்சுட்டேன், அந்த லெட்டர் நீ படிச்சியா இல்லையா? நான் சொல்லிட்டு போகும்போது லெட்டர் தான் எழுதி, என்னது லெட்டர் எழுதி வச்சிங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி, உனக்காக லெட்டர் எழுதி வச்சு தான் நான் காலைல போனேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்து ஃபோன் பண்ணேன், அப்போவும் நீ ஃபோன் அட்டன் பண்ணேன், அதனால தான் நீ தைரியமாக இருப்பேன்னு நினச்சேன்டி அப்படின்னோடனே, லெட்டர் எழுதினாரா, எனக்கு ஃபோன் பண்ணாரா, என்னென்னமோ சொல்கிறாரு. அப்போ அந்த லெட்டர் எங்கே? சரி, லெட்டர் எழுதி நீங்கள் எங்கே வச்சிங்க அப்படின்னோடனே, ரூமில் தான் வச்சேன் காவேரி, ரூமில் நீ எழுந்தோடனே பார்க்குற மாதிரி அந்த டேபிள் மேலே தான் வச்சுட்டு போனேன். அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரிங்க, நான் அந்த லெட்டரை படிக்கலை, அந்த லெட்டர் மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா, நீ படிக்கலையா? அப்போ நீ எவ்வளோ துடிச்சிருப்பல்ல. சாரி காவேரி, என்னை மன்னிச்சிட்டுடி, அந்த லெட்டர் நீ படிக்கலைன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ ஃபோனில் பேசும்போதே குரல் ஒரு மாதிரி தான் இருந்தது, அப்போவே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சரிங்க, எல்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் வெண்ணிலாவை குணப்படுத்தணும்ல, அந்த வேலையை பார்க்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு சூடாக காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. உடனே காவேரி வந்து அப்படியே கிள்ளி வந்து அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக யார் காரணமாக இருப்பா, லெட்டர் எழுதி வச்சுருந்தாரு, அந்த லெட்டரை நான் படிக்கலை, ஃபோனில் நான் பேசினேன்றாரு, அந்த ஃபோனையும் நான் அட்டன் பண்ணலை, அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, மிஸ்டு காலை யாரோ அழைச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் பண்ணது கண்டிப்பாக அது ராகினியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க.